எங்களுக்கு ஆலோசனை இதுக்கு முன்ன இருக்க கட்சியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இல்லாத நாம புதுசா நாங்க என்ன பண்ணணும், நாங்க புதுசா தமிழ்நாட்டுல நாங்க எப்படி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு எங்க தளபதி எங்களுக்கு சொல்லுவாருன்னு நாங்க வந்திருக்கோம். குறிப்பா அதிமுக திமுக வாக்குச்சாவடியில அதிகமா சந்திச்சவங்க இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு தேர்தல்ல வாக்குச்சாவடி முகவரா போய் அமர்ந்திருக்கீங்களா? இல்ல அந்த வாக்குச்சாவடி முகவர்னா என்னன்னு ஏதாவது ஒரு புரிதல் இருக்காங்க? தெரியும். வாக்குச்சாவடினாக்கா அந்த பூத்ல அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்க யாருக்கு போடுவாங்கங்கிற ஒரு அளவுக்கு புரிதல் இருக்கும் அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு. இப்போ நாங்க அது எங்களுக்கு புரிதல் இருக்குங்க. அதை முறியடிச்சு எங்களுக்கு எங்க தளபதியுடைய இதை சொல்லி ஒவ்வொரு வீட்லயும் நாங்க என்ன ஓட்டு வாங்கணும், எங்களுக்கு ஓட்டு எவ்வளவு போட வைக்கணுமோ அவ்வளவு மக்கள் கிட்ட நாங்க சொல்லுவோம் எங்க தளபதியை பத்தி. உங்க மாவட்டங்கள்ல எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? மகளிர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க, வந்திருக்காங்க. எல்லாரும் பின்னாடி இருக்காங்க. இன்னும் மற்ற கட்சிகளை விட தாவேகாவுக்கு மகளிரோட வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்க ஒரு மகளிரா அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கிட்ட எப்படி போய் கட்சியை கொண்டு சேர்க்கிறீங்க? நாங்க கட்சியை கொண்டே சேர்க்க வேண்டாங்க. வர்றவங்க மொத்தமும் எங்களை நாங்க டிவிக்கேன்னு சொன்ன உடனே எங்களை எப்ப சேர்த்துக்குவீங்கன்னு கேக்குறாங்க மக்கள். அவங்களுக்குள்ள நாங்க இன்னும் எப்படி போய் உள்ள போய் அவங்க மனசுக்குள்ள பூதணும் அப்படிங்கறது இப்ப சார் சொன்னாருன்னு வச்சுங்க. அதை இன்னும் நாங்க செயல்படுத்தி நாங்க வெற்றியை பிடிப்போம். எங்ககிட்ட பூத் கமிட்டி நிகழ்ச்சி எப்படி எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணும், நம்ம எப்படி தமிழ்நாட்டுல நம்ம கட்சியை கொண்டு வரணுங்கிறது சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இன்னொன்னு பெண்களுக்கு சொல்லுவாங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நாங்க வந்திருக்கோம் சார். குறிப்பா இந்த வாக்குச்சாவடி முகவர்னா ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும். 18 வயசுக்கு மேல தான் ஓட்டே. ஆமா ஆமா. இப்ப சின்ன குழந்தைங்களா காலேஜ் படிக்கிற பசங்களா அழைச்சிட்டு வந்திருக்க மாதிரி அவங்கள எப்படி வாக்குச்சாவடி முகவர்களா அவங்க நியமிச்சிருக்கீங்களா? அவங்களை எதுக்காக நீங்க அழைச்சிட்டு சார்? அப்ப இருக்கிற மக்களுக்கு பயிற்சி இல்ல, தெரியாது. இப்ப இருக்க மக்களோ இல்ல இந்த இளைஞர்களோ நல்லா தெளிவா இருக்காங்க. இவங்க இதை பார்த்துட்டு போய் அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதை சொல்லுவாங்க, நீங்க ஓட்டு போடுங்க எங்க தளபதிக்கு அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு தான் இந்த எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. இவங்க வீட்டுல போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஓட்டு போடுங்க. அப்பத்த இது வேறங்க. இப்போ நாங்க இளைஞர்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க இப்போ அட்வான்ஸா இருக்கிறோம். எங்களுக்கு நல்லா தெளிவு நிறைய இருக்குது. நாட்டு நடப்பு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, யாரும் சொல்லவே வேண்டாம். அதான் எங்க தளபதிக்கோசரம் தான் நாங்க. நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். ஒரு நல்ல ஆட்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க தாவேக்கையில சேர்ந்திருக்கோம் சார். பூத் கம்யூனிட்டி இஷ்யூவா வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.